சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுங்கள். தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி, சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி, பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம். இதைவிட இன்னும் என்ன வேண்டும்? தொடர்புகளுக்கு அழையுங்கள் 041778178855. சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் சுவிட்சர்லாந்தினுடைய ஸ்வைஸ் மாகாணத்தின் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வழக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருந்த சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த 37 வயது நபர் மீது பாரிய பாலியல் குற்றச்செயல்கள் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட பெண்களை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குறிப்பிட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தொடர்பான மேலதிக தகவல்களை இன்றைய குற்றமும் பின்னணியும் பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம். குறிப்பிட்ட சம்பவம் எங்கு நடந்தது, குறித்த குற்றவாளிக்கு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தண்டனை என்ன, இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வழங்கிய வாக்குமூலங்கள் என்னென்ன, அதேபோன்று அண்மையில் இடம்பெற்று வருகின்ற பாலியல் குற்ற சம்பவங்கள் தொடர்பான மேலதிக தகவல்களையும் ஆராய்கிறது இன்றைய குற்றமும் பின்னணியும் எபிசோட். வணக்கம், நான் உங்கள் தேவாமதன். இது சுவிஸ் தமிழ் டிவியின் குற்றமும் பின்னணியும். VTS Finance GmbH சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க, வீட்டுக்கடன், தனிநபர் வங்கிக் கடன், வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன், வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா? மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா? உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும். விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம். VTS Finance GmbH. அண்மையில் சுவிட்சர்லாந்தினுடைய ஸ்வைஸ் மாகாணத்தில் நீதிமன்றத்தில் ஒருவர் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருந்தார். 37 வயதான சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த அந்த நபர். அவர் மீது பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட பெண்களை அவர் சூரிச் ஏரியில் வைத்து ஒரு படகு ஒன்றில் பாலியல் துன்புறுத்தல் மேற்கொண்டதாகவும் பாலியல் பலாத்காரம் மேற்கொண்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. உண்மையில் குறிப்பிட்ட சம்பவம் கடந்த 2021ஆம் ஆண்டு நிகழ்ந்து அவர் குற்றவாளி என்று தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் முதலாக ஒரு பரபரப்பு வாக்குமூலத்தினை வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து போலீசார் இவரை கைது செய்து விசாரணை செய்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதே நபர் அதே பாணியில் கிட்டத்தட்ட 13 பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியது விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. முதலில் வாக்குமூலம் வழங்கிய பெண்ணினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் சூரிச் ஏரியிலே படகு ஒன்றில் அழைத்துச் சென்று தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குறிப்பிட்டிருந்தார். தான் சுயநினைவை இழக்க வேண்டும் என்பதற்காக குளிர்பானத்தில் போதை மாத்திரைகளை கலந்து கொடுத்து தன்னை மயக்கச் செய்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக முதலில் முறைப்பாடு செய்திருந்த அந்த பெண் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அடுக்கடுக்காக மேலும் 12 பெண்கள் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அவர்கள் வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான பெண்களை இவர் படகொன்றினை அழைத்துச் சென்று சூரிச் ஏரியில் வைத்து படகிற்குள் பாலியல் பலாத்காரம் செய்த விடயம் அம்பலமாகியிருந்தது. பெண்களை மயக்குவதற்காக இந்த நபர் பெண்களோடு அறிமுகமாகிறார். பின்னர் அவர்களோடு அன்பாக பழகிறார். பின்னர் அது நட்பாக மாறி அவர்களோடு வெளியிடங்களிலே சுற்ற ஆரம்பிக்கின்றார். அப்படி சுற்ற ஆரம்பித்த பின்னர் அவர் பெண்களை படகுக்கு அழைக்கின்றார் சவாரி செய்வதற்காக. பெண்களும் இவர் நண்பர் என்றெண்ணி அவரோடு படகிலே பயணித்திருக்கிறார்கள். அப்படி பயணித்த பல பெண்களையே இவர் மயக்க மருந்து கொடுத்து கற்பழித்தும் இருக்கிறார். சில பெண்கள் இவருடைய ஆசைக்கு இணங்காத போது அவர்களை அடித்து துன்புறுத்தி தன்னுடைய இச்சையை தீர்த்து கொண்டதாகவும் சில பெண்கள் வழங்கிய முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு சில பெண்கள் தங்களுடைய கழுத்தினை நெரித்து கன்னத்தில் அறைந்து துன்புறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் போலீசாரிடம் முறையிடப் போவதாக சொல்லிய போது அழுது தான்
போலீசாரிடம் முறையிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அவர்களை மிரட்டியுள்ளதாகவும் ஒரு சில பெண்கள் முறைப்பாட்டில் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இந்த சம்பவத்தின் பின்னர் இவருடைய வழக்கு விசாரணை தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அவர் விசாரணை கைதியாக 2 ஆண்டுகள் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார். தற்போது நீதிமன்ற தீர்ப்பு இவர் குற்றவாளி என்பதை நிரூபித்திருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இருப்பினும் ஒரு சில விடயங்களை அவர் மறுத்தும் இருக்கிறார். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்த விடயம் தொடர்பாக அவர் தன்னுடைய மறுப்பினை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பெண்கள் தன்னுடைய விருப்பத்தின் பெயரில்தான் தன்னோடு இருந்ததாகவும் அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இறுதியில் நீதிமன்றம் மேற்கொண்ட தீவிர விசாரணையின் பின்னர் இவருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இவர் முற்றுமுழுதாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். காரணம், பெண்கள் தன்னோடு விரும்பிதான், பெண்களினுடைய முழு சம்மதத்துடன் தான் அவ்வாறு ஈடுபட்டதாகவும் அதே நேரத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்த விடயம் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். எனினும் இவருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் இவர் அந்த வழக்கினை மேன்முறையீடு செய்து அவர் மீதான ஆதாரங்களை சமர்ப்பிக்கின்ற போது சில வேளைகளில் அவர் குற்றமற்றவர் என்று கூட தீர்ப்புகள் வெளிவரலாம். அவ்வாறான சம்பவங்களும் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது இப்படி இருக்க இந்த வாரம் இன்னும் ஒரு சம்பவம் பேர்ன் மாகாணத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பேர்ன் மாகாணத்திலே காட்டுப்பகுதியில் நடைப்பயணம் சென்ற பெண்கள் மீது குறிப்பிட்ட ஒரு நபர் பாலியல் வல்லுறவு சம்பவங்களை மேற்கொண்டிருக்கிறார். 3 பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் போலீசாரை அழைத்து விடயத்தை சொன்ன பிறகு அதனைத் தொடர்ந்து இன்னும் 2 பெண்கள் தாங்கள் அத்துமீறல்களை சந்தித்ததாக, அதே இடத்தில் அத்துமீறல்களை சந்தித்ததாக போலீசாரிடம் முறைப்பாடு தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மிக தீவிரமாக தேடுதல் வேட்டையில் இறங்கிய பேர்ன் கண்டோனல் போலீசார் குறிப்பிட்ட ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட இந்த சம்பவம் பேர்ன் நகருக்கு வெளியே இருக்கின்ற பிரேம் கார்டன் பால்ட் என்ற இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம். இது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் கடந்த 9ஆம் தேதி பேர்ன் கண்டோனல் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட 24 வயதான அந்த இளைஞன் தற்போது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அண்மை காலமாகவே சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் பாலியல் மோசடிகள், அதேபோன்று இவ்வாறான ஆங்காங்கே நடக்கின்ற பாலியல் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு வருவதை அண்மைய புள்ளி விவரங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் விழிப்புணர்வு காணொளிகளையும் வெளியிட்டு வந்திருக்கிறார்கள். அண்மையில் கூட கடந்த குற்றமும் பின்னணியும் பகுதியில் கூட பாலியல் ரீதியான மோசடி நடவடிக்கை ஒன்று தொடர்பாக 20 வயது இளைஞன் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகளை இழந்து தவித்த ஒரு உண்மை சம்பவத்தினையும் நாங்கள் வழங்கியிருந்தோம். இதுபோன்ற இன்னும் பல்வேறு குற்றச் செயல்கள் சுவிட்சர்லாந்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆன்லைன் மோசடிகள், அதே போன்று போலியான ஏமாற்று நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு குற்றச் செயல்கள் ஆங்காங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது, அதிகரித்து கொண்டும் வருகிறது. அவ்வாறான சம்பவங்கள், செய்திகளை எதிர்வருகின்ற குற்றமும் பின்னணியும் பகுதியிலே உங்களுக்காக விழிப்புணர்வு நோக்கத்தோடு வழங்க காத்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு குற்றமும் பின்னணியும் பகுதியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.